வணக்கம். நாம் எப்பவுமே ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்கணுங்க. இப்போ எங்கள் அம்மாவை கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் பயங்கர கான்ஃபிடென்ட் விமனாக இருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பழகுறோம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மைனஸ் பாயிண்ட்டு, ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்க நான் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் எடுத்துப்பேங்க. எனக்கு கரெக்டான்னு எது தோணுதோ என் மனசுக்கு அதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கோன்றது நம்ம மனசுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்ககிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட்டு அவங்ககிட்ட விட்டுருவேன். ஸோ நம்ம வந்து இவங்ககிட்ட பழகக்கூடாது, அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பழகுங்க. அப் அண்ட் டவுன் எல்லாமே நம்ம பழகணும். ஒவ்வொருத்தருக்கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா, நான் பயங்கர ஸ்ட்ராங் மைண்டட் தான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் எந்த வரிஸுமே ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. நம்ம ஃப்ரீயாக மனசு இருந்தாவே நம்ம ரொம்ப ஜாலியாக போயினே இருக்கலாங்க. சிக்காக மாட்டோம் மெயினாக. இப்போ என்னை கேட்டிங்கன்னா, நான் 60 வயசு ஆகிடுச்சா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், உங்களை பார்த்தா அது போல் தெரியலையேன்னுவாங்க. ஆமாங்க, நான் நல்ல ஜாலி மைண்டடாக இருக்கேன், ஸ்ட்ராங் மைண்டடாக இருக்கேன். மற்றவங்களை பற்றி எந்த விதமான நம்ம கஷ்டமும் எடுத்துக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட் அவங்ககிட்ட விட்டுடலாம், ப்ளஸ் மட்டும் எடுத்துட்டு நான் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருந்துடலாங்க. கரெக்ட் தானுங்களே? ஓகே.